Hi students, நம்ம last science classல chapter number 23 economic biology அந்த chapterல aquaponics அப்படின்னா என்ன, aeroponics அப்படின்னா என்ன, dairy farming, ஸோ அதில் இருக்கக்கூடிய cattle breeds, 3 breeds பற்றி பார்த்தோம். dairy breeds, drought or draft breeds and dual purpose breedsன்னு சொல்லிட்டு 3 varieties பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கேட்டில் ஃபீடோட காம்போசிஷன் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி அக்வா கல்ச்சர் அப்படின்னா என்னென்னு சொல்லி நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 279 இருக்குது. காம்போசிஷன் ஆஃப் கேட்டில் ஃபீட். The food requirement for cattle should support healthy life of the animal and the milk producing requirement. ஸோ அந்த கேட்டிலுக்கு தேவையான ஃபுட் ரெக்குயர்மெண்ட் வந்து எதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அனிமலோட ஹெல்த்தி லைஃபுக்கும் அந்த அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மில்க் நல்லா குட் நியூட்ரிஷனல் இதோட இருக்கிறதுக்கு வந்துட்டு அது சப்போர்ட் பண்ணும். அதான் சொல்கிறாங்க, த ஃபுட் ரெக்குயர்மெண்ட் ஃபார் கேட்டில் ஷுட் சப்போர்ட் ஹெல்த்தி லைஃப் ஆஃப் த அனிமல் அண்ட் த மில்க் ப்ரொடியூசிங் ரெக்குயர்மெண்ட். The feed for dairy cattle is broadly classified into 2. ஸோ இந்த டெய்லி கேட்டிலோட ஃபீடு வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஃபேஜஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரஃபேஜ்னு என்னென்னு பாருங்கள். இட் இஸ் எ கோர்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் ஃபுடர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதாவது கோர்ஸான ஒரு ஃபைப்ரஸ் ஃபுடர். அதாவது வந்துட்டு கேட்டிலுக்குலாம் வந்து இது தட்டு அதெல்லாம் போடுவாங்களே, ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம ரஃபேஜ்னு சொல்லுவோம். It consists of sculent feed and dry fodder. ஸோ ஸ்கியூலண்ட் ஃபீட் அப்படின்னா வந்துட்டு இந்த கல்டிவேட்டர், அந்த கிராஸு, அந்த ரூட் க்ராப்ஸ் இது எல்லாத்தையும் அதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ட்ரை ஃபுடர்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரா, அதாவது வந்துட்டு இந்த தட்டு இது எல்லாத்தையும் அதுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அதான் வந்துட்டு ரஃபேஜ்னு சொல்லுவோம். ஸோ ரஃபேஜ் இஸ் எ கோர்ஸ் அண்ட் ஃபைப்ரஸ் ஃபுடர். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்கியூலண்ட் ஃபீட் அண்ட் ட்ரை ஃபுடர். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்ஸ். Concentrates are low in fiber and contain high level of carbohydrates, proteins and other nutrients. ஸோ ரஃபேஜில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கும். ஆனால் இந்த கான்சன்ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா லோ ஃபைபர் கண்டென்ட் தான் இருக்கும். அதில் என்ன ஹை லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், அதே மாதிரி அதர் நியூட்ரியன்ஸ், அந்த அனிமல் க்ரோத்துக்கு தேவையான, அதாவது இது இல்லாமல் அந்த ஃபைபர் இல்லாமல் மற்ற எல்லா நியூட்ரியன்ஸும் இந்த கான்சன்ட்ரேட்ஸில் இருக்கும். அதான் சொல்கிறாங்க concentrates are low in fiber and high low in fiber and contain high level of carbohydrates, protein and other nutrients. A variety of raw materials such as cholam, kambu, ragi, rice bran, wheat bran, cotton seed cake, mustard cake, linen seed cake, groundnut cake, mango seed, neem cake and yellow can be used to make the concentrate feed. ஸோ இந்த சோளம், கம்பு, ராகி, ரைஸ் பிரான், வீட் பிரான் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்துட்டு அவங்க மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? தே ஷுட் ஆல்சோ ஃபீட் ஆன் க்ரீன் ஃபுடர், மெய்ஸ், பெர்சம், மில்லட் அண்ட் எலிஃபண்ட் கிராண்ட். ஸோ இது மட்டும் இல்லை, க்ரீன் ஃபுடர்னால் வந்துட்டு பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய மெய்ஸ், அதாவது அந்த சோளத்தோட இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது சாப்பிடும். இதுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கான்சன்ட்ரேட்ஸ் அப்படின்னா இந்த புண்ணாக்கு தவிடெல்லாம் வந்து வைப்பாங்களே மாட்டுக்கு, ஸோ அதெல்லாமே வந்துட்டு இந்த கான்சன்ட்ரேட்ஸ்லாம் வரும். ஸோ கான்சன்ட்ரேட்ஸ் ஆர் லோ இன் ஃபைபர் அண்ட் கண்டெயின் ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ். அட் த சேம் டைம் roughage is a coarse and fibrous food. It contains high amount of fiber. ஸோ எதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேஜில் இருக்கும். கான்சன்ட்ரேட்ஸ் வந்துட்டு ஃபைபரில் லோவாக இருக்கும். அதில் வந்துட்டு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கான்சன்ட்ரேட் ஃபீடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் மில்லட், ஜோவர், பேர்ல் மில்லட், ரைஸ் பிரான், வீட் பிரான், இந்த காட்டன் சீட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வேறு என்ன ஃபீட் பண்ணுவாங்கன்னா க்ரீன்ஸ். ஸோ க்ரீன் ஃபுட்டுன்னா இந்த சோளத்தோட செடி அதெல்லாம் இருக்குல்ல, மெய்ஸ் பிளான்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதுக்கு இந்த
அந்த கேட்டிலுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க, க்ரீன்ஸாக வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ காம்போசிஷன் ஆஃப் கேட்டில் ஃபீட்னு பார்க்கும்போது இட் இஸ் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டு 2 ரஃபேஜஸ் அண்ட் கான்சன்ட்ரேட். ஸோ ரஃபேஜஸ்ங்கிறது ஹை ஃபைப்ரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் லோ இன் ஃபைபர் அண்ட் கண்டெயின் ஹை லெவல் ஆஃப் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபீட் மேனேஜ்மெண்ட். Dairy cattle need balanced ratios containing all the nutrients in proportional amounts and food additives which contains minerals, vitamins, antibiotics and hormones to promote the growth of animals, good yield of milk and protect them from diseases. ஸோ அந்த டெய்ரி கேட்டில், அதாவது டெய்ரி அந்த கேட்டிலோட நீடு வந்துட்டு கரெக்ட் ரேஷியோவில் பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதோட க்ரோத்துக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் நியூட்ரியன்ஸும் கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் கொடுக்கணும். அதான் சொல்கிறாங்க, டெய்ரி கேட்டில் நீட் பேலன்ஸ்டு ரேஷியோஸ் கண்டெய்னிங் ஆல் த நியூட்ரியன்ஸ் இன் ப்ரொபோர்ஷனல் அமௌண்ட்ஸ் அண்ட் ஃபுட் அடிட்டிவ்ஸ் விச் கண்டைன்ஸ் மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். ஸோ அந்த ஃபுட் அடிட்டிவ்ஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடில் என்னென்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது வந்துட்டு டிசீசஸ் கிட்ட இருந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கணும். ஸோ அது சில ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் நல்லா க்ரோ ஆச்சு அப்படின்னா அந்த அனிமலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அது கொடுக்கக்கூடிய மில்கோட ஈல்டும் வந்து நல்ல குவாலிட்டியானதாக நல்ல நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. The daily average feed ratio of a milking cow. ஸோ டெய்லியாக ஆவரேஜாக பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கு வந்துட்டு எந்த ரேஷியோவில் ஃபீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 15 to 25 kg ஆஃப் ரஃபேஜ். ஸோ அதாவது ட்ரை கேஸ் அண்ட் க்ரீன் ஃபுடெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு 15 to 25 kg வந்துட்டு இதை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 4 to 5 kilogram ஆஃப் கிரைன் மிக்சர், அதாவது வந்துட்டு இந்த தவிடு புண்ணாக்கெலாம் சொல்கிறாங்களே, ஸோ அதை வந்துட்டு 4 to 5 kg கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா 100 to 150 liters ஆஃப் வாட்டர் பர் டேக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீட் மேனேஜ்மெண்ட்டில் ஆவரேஜாக டெய்லி ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ ஆஃப் ஏ மில்கிங் கவ் இப்படி கேட்கலாம், வாட் இஸ் த ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ ஆஃப் ஏ மில்கிங் கவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 15 to 25 kilogram ஆஃப் ரஃபேஜ், 4 to 5 kilogram ஆஃப் கிரைன் மிக்சர், 100 to 150 liters ஆஃப் வாட்டர். ஸோ இதான் ஃபீட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், improvement of livestock development in India. Improved breeding techniques in cattle have tremendously increased the production of new breeds with high capacities. ஸோ ப்ரீடிங் டெக்னிக்ஸை இம்ப்ரூவ் ஆக கேட்டிலில் வந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரீடிங் டெக்னிக்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக அந்த நியூ ப்ரீட்ஸ், புது ப்ரீட்ஸ் வர்றது வந்துட்டு அதோட க்ரோத் வந்துட்டு டெரமெண்டஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு நல்ல கெப்பாசிட்டிஸோட. Intensive cattle development program. It is based on the cross-breeding of indigenous cows with exotic breeds to increase milk production. So intensive cattle development program என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீடிங், அதாவது இண்டிஜியஸ் கவுஸ் கூட எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிராஸ் பண்ணி ஒரு நியூ ப்ரீட் வரும்போது மில்க் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நல்லாயிருக்கும். New methods and modern equipments are made available for machine milking of cows. ஸோ நிறைய மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா மில்கிங் கவுஸ் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. எதுக்கு? அந்த கவுஸ்லேருந்து மில்கை வந்துட்டு சக் பண்ணுறக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் டெய்ரி கமாடிட்டி எய்ட் டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது இது எதுக்கு அப்படின்னா டெய்ரி கமாடிட்டி, அதாவது வந்துட்டு மில்க் சப்ளையை அர்பன் ஏரியாஸில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம். ஸோ இதான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ லிவ்ஸ்டாக் இந்தியாவில் இருக்கக்கூடிய லிவ்ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்காக 2 ஸ்கீம்ஸ் இருக்குது. இவ்வளோதான் கேட்டில் ப்ரீடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்வா கல்ச்சர். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோம், அக்வா அப்படின்னாலே வந்துட்டு வாட்டர் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ அக்வா கல்ச்சர்னால் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸை வந்துட்டு எக்கனாமிக்கலுக்காக கமர்ஷியல் பெனிஃபிட்ஸுக்காக க்ரோ பண்ணுவாங்க, கல்ச்சர் பண்ணுவாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்வா மீன்ஸ் வாட்டர், கல்ச்சர் மீன்ஸ் டு க்ரோ. ஸோ அதான் சொல்கிறாங்க.
Aquaculture is the rearing of economically important aquatic organisms like fishes, prawns, shrimps, crabs, lobsters, edible oysters, pearl oysters, and seaweeds under controlled and confined environmental conditions using advanced technologies. ஸோ அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ரியரிங் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஸோ எக்கனாமிக்கு என்னென்ன அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை கல்ச்சர் பண்ணுவாங்க. என்னென்ன ஆர்கானிசம்ஸ், ஃபிஷ்ஷஸ் நம்ம சாப்பிட்றோம், ப்ரான் சாப்பிட்றோம், கிராப் சாப்பிட்றோம், அதே மாதிரி பேர்ல் ஆயிஸ்டர்ஸ் அந்த முத்தெல்லாம் நம்ம எடுத்து நம்மளோட ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்கனாமிக் பர்பஸுக்காக கமர்ஷியல் பர்பஸுக்காக அக்வாட்டிக் ஆர்கானிசமை நம்ம க்ரோ பண்ணணும் எக்கனாமிக் பெனிஃபிஷியலுக்காக அப்படின்னா அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா அக்வா கல்ச்சர்னு சொல்லுவோம். எப்படி க்ரோ பண்ணுவாங்கன்னா கரெக்டான ஒரு கண்ட்ரோலான என்விரான்மெண்டல் கண்டிஷனில் சர்டைன் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அதை வந்துட்டு கல்ச்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த அக்வாகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் அக்வாகல்ச்சர். ஸோ அக்வாகல்ச்சர் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அண்ட் மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர். த ரியரிங் ஆஃப் aquatic organisms in fresh water is called freshwater aquaculture. ஸோ aquatic organismத்தை ஃப்ரெஷ் வாட்டரில் க்ரோ பண்ணணும், கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அதைத்தான் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இஸ் கேரிட் அவுட் இன் பாண்ட், ரிவர், டேம், லேக் அண்ட் கோல்டு வாட்டர். ஸோ இங்கே இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அந்த ஆர்கானிசத்தை எங்கே கல்ச்சர் பண்ணுவோம்னா பாண்ட்லேயோ இல்லை ரிவர்ஸ்லேயோ இல்லை லேக்ஸ்லேயோ இல்லை டேம்ஸ்லேயோ வந்துட்டு நம்ம கல்ச்சர் பண்ணுவோம். தீஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் ரிமைன் வித்தின் த வேர்ல்டு. திலிப்பா, கார்ப்ஸ், கேட்ஃபிஷஸ் and air breathing fishes are cultured in fresh water. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நம்ம கல்ச்சர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கட்லா மீன், ரோகு மீன், மிரிகல் மீன், இது எல்லாமே ஃபிஷ் வெரைட்டிஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் கல்ச்சர் பண்ணுவோம். அதாவது டேம் மீன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது டேமில் கல்ச்சர் பண்ணி வரதா எக்கனாமிக் பேசிஸ்க்காக பண்ணுறது. ஸோ இட் இஸ் freshwater aquaculture. So freshwater aquaculture is nothing but rearing of aquatic organisms in freshwater like dams, rivers, lakes, ponds, etc. is called as freshwater aquaculture. Next என்னன்னு பார்த்தீங்கன்னா marine water aquaculture. The cultivation of aquatic organisms is in the sea water. ஸோ மெரைன் அப்படின்னா வந்துட்டு ஓஷன் சீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓஷன்ஸ்லேயும் சீஸ்லேயும் இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசத்தை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதைத்தான் என்னென்னு சொல்லுவோம்னா மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். This is also referred as mariculture or sea farming. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா marine water aquaculture is otherwise known as mariculture or sea farming. Culture of organisms is carried out along the sea coast and in the deep sea. ஸோ இந்த ஆர்கானிசத்தோட கல்ச்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீ கோஸ்டோட சைடில் இருக்கலாம், இல்லாட்டி டீப் சீல இருக்கும். ஆர்கானிசம்ஸ் லைக் ஷ்ரிம்ப்ஸ், pearl oysters, edible oysters, mussels and fin fishes like salmons, sea bass, milk fishes and mullets are cultured in marine water. ஸோ இந்த மெரைன் வாட்டரில் என்னென்ன கல்ச்சர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எடிபிள் ஆயிஸ்டர்ஸ், பேர்ல் ஆயிஸ்டர்ஸ், அதே மாதிரி ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா சாலமன், சீ பாஸ், மில்க் ஃபிஷ்ஷஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மெரைன் வாட்டரில் தான் வந்துட்டு கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர். ஸோ மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர் இஸ் நத்திங் பட் கல்டிவேஷன் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இஸ் இன் த சீ வாட்டர். அதுதான் வந்துட்டு மெரைன் வாட்டர் அக்வா கல்ச்சர். நெக்ஸ்ட் இந்த அக்வா கல்ச்சரோட ப்ராஸ்பெக்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா aquaculture has become the fastest growing food producing sector to meet the demands of the food and nutrition to the growing population to increase the production from the aquatic food resources. ஸோ இந்த அக்வாகல்ச்சர் இப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடியூசிங் செக்டாரில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுது. எதுக்கு அப்படின்னா டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காக. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பாப்புலேஷன் க்ரோ ஆக அந்த பாப்புலேஷனுக்கு தேவையான ஃபுட்டோ அவங்க ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் மீட் பண்ணுது இந்த அக்வாகல்ச்சர். ஸோ அதான் சொல்கிறாங்க
to the growing population through increased production from the aquatic food resources. It aims at blue revolution. It is a major source of export and foreign exchange earnings for the country. So major source அதாவது foreign countriesக்கு export பண்ணுறது earnings exchange பண்ணிக்கிறதுல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு major source இருக்கு. It generates employment through fish farming in rural and underdeveloped area. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது அதாவது ஃபிஷ் ஃபார்மிங்கில் ரூரல் ஏரியாஸ்லேயோ அதாவது வில்லேஜ் ஏரியாஸ்லேயோ டெவலப் ஆகாத ஏரியாஸ்லேயும் இந்த ஃபிஷ் ஃபார்மிங் மூலிமா நிறையா பேர்த்துக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்துட்டு இதை ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் அக்வா கல்ச்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் காம்போசிஷன் ஆஃப் கேட்டில் ஃபீட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபீட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஸ்ட்டு அக்வா கல்ச்சர் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ், அதோட ப்ராஸ்பெக்டஸ் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா பிசிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸில் அக்வா கல்ச்சரில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.